என்ன அதாவது தென்னை மரத்துக்கு அடி உரம் என்னென்ன வைக்கலாம்? தென்னை மரத்துக்கு அடி உரம் என்ன அப்படின்னா, தென்னை மூட்டுல இருந்து 3 அடி அகலம் விட்டு 3 அடி ஆழத்துல அரைவட்ட சைஸ்ல ஆழமா தோண்டணும். ஓ சரி, இதான் முக்கியம். அதனால ஆழமா தோண்டியாச்சு அப்படின்னா அதுல நம்ம சாணி உரம் 2 கடப்பட்டி, சுத்தமான சாணி உரம் 2 கடப்பட்டி, ஒரு குழிக்கு 2 கடப்பட்டி, 4 கடப்பட்டி ஆயிரும். போட்டு விட்டுட்டு அதுக்கு மேல இந்த குறிஞ்சி கொலை, வேப்பங்கொலை, எருக்கலம் செடி, இதுதான் ரொம்ப முக்கியம். எருக்கலங்கோலை போட்டாச்சு அப்படின்னா இந்த தென்னைக்கு வந்து நோயே வராது, பூச்சி வண்டு எதுவுமே வராது. ஏன்னா அதுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே எருக்கல செடிக்கு உண்டு. இதெல்லாம் போட்டு அதுக்கு மேல வேப்ப முன்னாக்கு, குளிக்கு 2 கை நிறைய போடலாம். போட்டு 2 சைடும் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேல உப்பு, அதாவது கல்லுப்பு போடணும். கல்லுப்பு 2 பக்கத்துல ஒரு கை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேல நல்லா மண்ணை அணைச்சு விட்டு சுத்தி வட்டமா பண்ணையை போட்டு விட்டாச்சுன்னா அப்படின்னா தண்ணி போட்டு விட்டு அதுக்கு மேல நல்லா குளிர நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை குளிர பாய்ச்சி விட்டாச்சு அப்படின்னா தென்னை எப்படி வரும் தெரியுங்களா? ஜம்முன்னு இருக்கும். வார குறும்புல அத்தனையும் சோவி போகாம அப்படியே தேங்காவாயிரும். வேணா செஞ்சு பாருங்க. நாங்க சொன்ன மெத்தடை நாங்க இதை தான் செய்யறோம். இதே மாதிரி உங்களுக்கு தென்னை சரியா வரல, ஏதோ நோய் வாய்ப்பட்டு ஒரு மாதிரி குருவி நிக்கி அப்படின்னா இந்த அடி உரத்தை போடுங்க. இதுதான் தென்னைக்கான அடி இயற்கை உரம். சரி, சரியா? இது நீ ஃபாலோ பண்ணி பாருங்க, சூப்பரா வரும் தென்னை. தேங்க்யூ.